ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா. ஸோ சஞ்சீவ் கண்ணா. ஸோ சஞ்சீவ் கண்ணாவோட பதவிக்காலம் 13 முடியுது ஓகேங்களா. ஸோ தட் அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் வரப்போகிறான்னு பார்த்தோம்னா பிஆர் கவாய் அப்படின்ற ஒரு பர்சன் வரப்போகிறார் ஓகேங்களா. ஸோ தட் அப்போது பிஆர் கவாய் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி இந்த சஞ்சீவ் கண்ணா பார்த்தோம்னா 51st, அதாவது 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. ஸோ 52வது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதி யாருன்னு பார்த்தோம்னா பிஆர் கவாய் ஓகேங்களா. ஸோ தட் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம் ஓகேங்களா. அப்போது குவாலிஃபிகேஷன் என்ன சார் பார்த்தோன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக மாறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மோஸ்ட் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை இருக்கணும் ஓகேங்களா. இப்போ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனி ஹை கோர்ட்டில் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜஸ் ஆஃப் 5 years இருந்திருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் ஹை கோர்ட்டில் அட்வொகேட்டாக அவங்க வந்து பார்த்தோன்னா 10 years ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் அவங்க எந்த விதத்துலையும் மினிமம் ஏஜை இங்கே ரெஃபர் பண்ணல. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸை பொறுத்தவரை மினிமம் ஏஜ் க்ரைட்டீரியா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸில் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ தட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்களே தவிர மினிமம் ஏஜ் சொல்லலாம் ஓகேங்களா. சரி ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து யார் சார் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கும் பதவி பிரமாணம் யார் சார் பண்ணியிருப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் தான் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. அப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ அவர் தான் பண்ணியிருப்பார். சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டென்யூராக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவருடைய டென்யூர் என்ன டென்யூர் பார்த்தோம் அப்படின்னா 65 ஏஜ் ஓகேங்களா. அதாவது 65 ஏஜுக்குள்ளே அவர் என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போய்டும். ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ரிசைன் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ரிசைன் லெட்டர்ஸை யார் சார் கொடுப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு அவர் சென்ட் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ 65 ஏஜ் இஸ் த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அது ரெசிக்னேஷன் லெட்டர் யார் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு சென்ட் பண்ணுவார். சரி சார் அவரை ரிமூவ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ரிமூவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். பட் பிரசிடென்ட் கேனாட் பி ரிமூவ்டு சொல்லி அவரோ தனிப்பட்ட விதத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ பார்லிமெண்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளையும் இல்லை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அவரால் ரிமூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி பார்த்தோம்னா ரிமூவல் ப்ரொசீஜர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி இப்போ பிஆர் கவாய் பார்த்தோம் அப்படின்னா 52nd சீஃப் ஜஸ்டிஸ் வர போகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. சரி இவர் இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்காரா சார் அப்படின்னு பார்த்தோம்னா இருந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா பிறந்தது எங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அமராவதி. ஸோ அது பார்த்தீங்கன்னா பாம்பே அண்ட் அதர் வேரியஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸாக இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தோம்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆகிருக்காரு. சரி ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறம் ஸோ ஃபேமஸாக இருக்கக்கூடிய த்ரீ இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் இருந்திருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா 370 ஆர்டிகல் ஓகேங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஆர்டிகளை அதாவது 370 ஸ்பெஷல் அட்டானமஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை எடுக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கேன்சல் பண்ணாங்க பாருங்கள். ஸோ அதை அந்த பெஞ்சில் இவர் ஒன்றாவது முக்கியமான ஒரு ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. இப்போ 370 ஆர்டிகளாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்து அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்த வேர்டுலேயும் அண்ட் ஆல்சோ டிமானிட்டேஷன் இஷ்யூஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா இவர் முக்கியமான ஒரு ஜட்ஜாக இருந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் அதர் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் இவர் இருந்திருக்காரு. ஸோ தட் இதுக்கப்புறம் அவர் எத்தனை மாதம் சார் இருப்பார் பார்த்தோன்னா ஒன்லி 6 month மட்டும் அவர் என்னவார் பார்த்தோன்னா சிஜே இருப்பார். ஏன் சார் 6 monthன்னு பார்த்தோம்னா 6 monthக்குள்ளே அவருக்கு என்ன மாறிடுது 65 ஏஜ் கம்ப்ளீட் ஆனதால் அவருடைய டென்யூர் முடிஞ்சு போகுது ஓகேங்களா. ஸோ தட் 6 monthக்கு அப்புறம் அவர் எந்த பர்சன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அந்த பர்சன்ஸ் வில் பிகம் ஏ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்போது இங்கே என்ன சார் நம்ம சொல்ல வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆகும் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் மாறணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னு அப்படின்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தோம்னா கொலிஜியம் ஓகேங்களா. ஸோ கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுற பர்சன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது லா மினிஸ்டர் என்ன பண்ண பார்த்தோன்னா பிரசிடென்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்போ கொலிஜியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாடி. இப்போ கொலிஜியம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்றது கரெக்டாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் ஓகேங்களா. இப்போ கொலிஜியத்தால் நேம் லிஸ்ட் ரெடி பண்ணப்பட்டு அந்த நேம் லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நேம் லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு தென் பிரசிடென்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் பார்த்தோன்னா அந்த நேம் லிஸ்ட்டில் இருக்க பர்சன்ஸை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் ஆகும் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆகும் இல்லை பார்த்தோன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் உண்டான டீட்டெயில்டு ப்ரொசீஜர்.